சிச்சுவேஷன் இதுதான், நாயகன் இப்படிப்பட்டவன் நாயகி இப்படிப்பட்டவன் சொல்லிச்சுன்னா அதை பாடலுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு பொருளும் கொண்டு வந்து புது புது வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து கங்கைமரம் பண்ணது எக்கச்சக்கம் கட்டாயம். அதில் ஒன்று ஆவாரம்பூவில் வந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு அப்படிங்கிற பாட்டு. ஆமாம், அதில் வந்துட்டு அவன் ஒரு தத்தியாக இருப்பான் ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருப்பான் இப்படி படம் ஃபுல்லாக. அதை வந்து டியூனில் பாட்டில் கொண்டு வருவார். கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக நான் அந்த பாட்டை கேட்டுட்டு, நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு அந்த சந்தம் இயல்பு தொடர் வருதா, இல்லை என்ன வர்ணனை இருக்குது, மண் சார்ந்த வரிகள் அதிகமாக இருந்தால் வைரமுத்து, இப்படியெல்லாம் நம்ம பைசெட் பண்ணுவோம்ல, இதனால் கண்டே பிடிக்க முடியல. கரெக்டு. கங்கைமரனா அப்படின்னு இருந்துச்சு. இதே படத்தில் வந்து ஆலோரம்பாடியும் அவர் தான். சோகம் எதுவும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை, ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தா இல்லை, வருவதுண்டு போவதுண்டு உன் கணக்கில் வரவே உண்டு, வரவும் உண்டு செலவும் உண்டு உன் கணக்கில் வரவே உண்டு. அந்த மெட்டும் சரி, அந்த அவன் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு அந்த இன்ட்ரடக்ஷன்லையும் சரி கங்கைமரம் பின்னி எடுத்துருப்பார் இந்த படத்தில். ஆக்சுவலாக இந்த பாடலில், இந்த 2 பாடலில் 2 விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். ஒரு பாட்டு எழுதுறதுல வந்து சவுண்டிங்காக எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இளையராஜா சவுண்டிங்கில் எப்படியாவது வாங்கிடுவார். அது சில இடங்களில் அப்படியே அளவு பண்ணிடுவார்னு நினச்சிங்க. இதில் இப்போ சரணத்தில் ஒரு இடம், கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, இப்படியே சரச்சரச்சரன்னு வந்த துணையே வந்து அணைய, இது கிட்டத்தட்ட பார்க்க போனால் வாலியோட ஸ்டைல். இந்த அடுக்கு தொடரில் விளையாடுறதுக்கு வாலி எப்பயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டுலேயும். அந்த ஸ்டைலில் வாலி இது கங்கைமரன் எழுதின பாட்டு. இதில் 2வது பாட்டில் உள்ள ஒரு 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 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு அது எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆளுலம் பாடி அசைந்தாடும் காற்றேன், ஊரங்கள் பிள்ளை என்று உன்னை சொல்லக்கூடும், உலகம் எந்தன் சொந்தன் உள்ளம் என்று உந்தன் உள்ளம் பாடும். ஓகேப்பா, ஊரே வந்து என்ன நீ தான் என் பிள்ளைன்னு சொல்லுவோம், ஆனால் இவன் உலகம் வந்து நீ நினச்சிக்க, அதெல்லாம் ஓகே. நீ யாரோ அன்பே அமுதேன்னு ஒரு கேள்வி வைப்பார். எவ்வளோ ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் தெரியுங்களா. நீ ஊர் உலகத்தை நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. ஊர் வந்து நீ தாண்டா என் பிள்ளை, உனக்காக தாண்டா நானுன்னு உலகமே சொல்லும். ஓகே, இந்த உலகம் தான் என்னுடைய சொந்த பந்தம்னா நீ எல்லாம் சொல்லிக்கிடுவ, அதெல்லாம் ஓகே. நீ யாரா முதல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். அந்த கேள்வி வந்து ஞானத்தோட அடையாளம். அப்படி ஒரு வரி வாய்ப்பே இல்லை. அது ஒரு கமர்ஷியல் சினிமாவில்